ஆடி மாதம் அப்படின்னாலே அது ஒரு பண்டிகை மாதத்தினுடைய தொடக்கம். இதை தாண்டி ஆடி மாதத்தினுடைய தாத்பரியம் என்ன? இப்ப கடக மாதத்துல ரொம்ப டாமினேஷனா அந்த வீட்டுடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான் தான். சந்திரன் அப்படின்னாலே தெரியும், அது அம்பிகை, குறிப்பாக மாரியம்மன். அப்ப ஆடி மாதத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதிகளுமே வலிமை வாய்ந்தது. அதுல குறிப்பா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வீரிய காரகனே நீச்சம் அடைகிறதுனால வீரியம் சார்ந்த ரத்தம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இந்த ஆடி மாதத்துல செயல்படக்கூடாது. ஏன்னா ரத்தத்தில் நமக்கு ஒரு சரியான சத்துக்கள் செயல்படாத காலம் ஆடி மாசம். எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் குருவினுடைய திருவடி சித்தர்களுடைய ஜீவசமாதியை வணங்க நல்ல பலன் இருக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய பொறுப்புகள் அத்தனையுமே தன்னகத்தை வைத்திருக்கிற மாதம் ஒண்ணு உண்டுன்னா அது ஆடி மாதம் தான். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற இந்த ஆடி மாதம் அதனுடைய சிறப்புகள் என்ன, தாத்பரியம் என்ன, அதை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கரெக்டா ப்ராப்பரா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்யசீலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. ஆடி மாதம் அப்படின்னாலே அது ஒரு பண்டிகை மாதத்தினுடைய தொடக்கம். ஃபுல்லா அம்பாளினுடைய வழிபாடு. ஆடி மாதம் எல்லா அம்பாள் கோவில்லையும் நிறைஞ்ச கூட்டம் இருக்கும். இதை தாண்டி ஆடி மாதத்தினுடைய தாத்பரியம் என்ன, அந்த மாதத்தை நம்ம என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது ஆரோக்கியம் சார்ந்ததா இருக்கட்டும், ஜோதிட ரீதியாகவும் சரி, எப்படி அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நேயர்களுக்கான ஒரு பதிவு. அதாவதுமா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒவ்வொரு பண்டிகைக்கும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மாத ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்றதை இந்த இடத்துல நான் அடிக்கடி எடுத்துரைப்பேன். இப்போ நம்ம ஆடி மாதம் என்றால் அதை கடக மாதம் என்று சொல்வார்கள். இப்ப கடக மாதத்துல ரொம்ப டாமினேஷனா அந்த வீட்டுடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான் தான். சந்திரன் அப்படின்னாலே தெரியும், அது அம்பிகை, குறிப்பாக மாரியம்மன். சந்திரன்னா யார சொல்லுவாங்க? மாரியம்மன் தான். அதே போல சந்திரன் கடகராசி என்பது ஒரு நீர் ராசி. இப்போ நீர் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நீரெல்லாம் மாசுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா ஆனி ஆடி இதை ஆஷாட மாதம் என்று சொல்வார்கள். ஆஷாட மாதம் அப்படின்னாலே நீர்நிலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த எறும்பு, ஈ, அதே போல பாத்தீங்கன்னா கொசுக்கள் போன்ற ஜந்துக்கள் அதிகமாக, இந்த காற்று அதிகமா இருக்கும் பொழுது தூசுகள் ஒதுங்குவதனால் உருவாகும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களால ஒரு மனிதனுடைய உடல் பாதிக்கப்படக்கூடாது என்பதனுடைய அடிப்படையில் இந்த உடலை கொடுத்தவள் யாருன்னா அம்மா. அப்ப அந்த உலகத்திற்கு தாயாக விளங்குபவள் யாரு? அம்பிகை. அப்ப அம்பிகையினுடைய மிக முக்கியமாக உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கேழ்வரகு கூழ், வேப்ப இலை, புரியுதுங்களா? அதே போல பாத்தீங்கன்னா விரதம் இருந்து அக்னி சட்டி ஏந்துதல். இன்னும் ஒரு குறிப்பா சொல்லணும்னா, இந்த நீர்நிலை இல்லாமல் உலகத்தில் நல்ல காற்று கிடையாது. அப்ப நீர்நிலைகளையே போற்றி நம்ம வழிபடும் பொழுது அது மிக சிறப்பாக இருக்கும். அப்படின்றதுனால காவிரியில் பாத்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்கு, இது போன்று நீர்நிலைகளையும் மதிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக நம் முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆடி மாத கான்செப்டை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெரியும். தாயை அதிகம் மதித்தால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வீடு வாகன யோகம் கிடைக்கும். அப்ப 4ஆம் பாவம் என்ற சுகஸ்தானத்திற்குரிய பலன் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவர் ஆடி மாத வழிபாடை என்ன பண்ணிக்கணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்ப ஆடி மாதத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதிகளுமே வலிமை வாய்ந்தது. அதுல குறிப்பா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, இப்படி சர்ப கிரகங்கள் அத்தனைக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த திதிகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த புற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இங்க அம்பிகையோடு தொடர்புடையது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், புற்றுள்ள இடத்துலதான் மாரியம்மன் நிறைய இருப்பாங்க. இப்ப திருவேற்காடு எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதியை குலைக்கிறது சர்ப கிரகங்கள். அந்த சர்ப கிரகங்களே இறைவனை வழிபடக்கூடிய காலகட்டம் தான் இந்த நாகபஞ்சமி, கருட பஞ்சமி அத்தனையுமே. சோ அப்ப என்னன்னா இந்த துர்தேவதைகளே இறைவனை வழிபட்டு தனக்குரிய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளில் மனிதர்கள் இவர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீரணும் அப்படின்னு நாம புற்று தெய்வத்தெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது
பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. இன்னும் ஆடி மாதம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஆடி அமாவாசை. இப்ப நல்லா அமாவாசையில 2 அமாவாசை தான் முக்கியம். ஒண்ணு உத்தராயண காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய தை அமாவாசை, தட்சிணாயன காலம் தொடங்குகின்ற போது வரக்கூடிய ஆடி அமாவாசை. அப்போ மனிதர்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு சரியான திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத நிலை இருக்கின்ற பொழுது பிதுர்காரகன் உத்தராயண தட்சிணாயன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் போது நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் மிக அதிகமாக நல்ல பலன்களை ஒரு மனிதனுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்னொன்னு ஆடி மாசம்னாலே ஆன்மீகம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம சொல்லணும்னா ஆன்மீக கிரகம் யாருன்னா குரு பகவான். அவர் கடகராசியில் உச்சம். அப்போ இந்த குரு உச்சம் அடையும் பொழுது அங்க செவ்வாய் என்ன ஆகிறாருன்னா நீச்சம் அடைகிறார். வீரிய காரகனே நீச்சம் அடைகிறதுனால வீரியம் சார்ந்த ரத்தம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இந்த ஆடி மாதத்துல செயல்படக்கூடாது. ஏன்னா ரத்தத்தில் நமக்கு ஒரு சரியான சத்துக்கள் செயல்படாத காலம் ஆடி மாசம். அப்போ அந்த இடத்துல தாம்பத்தியத்தில் இருந்தால் குழந்தை குறைபாடோடு பிறக்கும் அப்படின்றதுனால தம்பதிகளை இந்த மாதத்தில் பிரித்து வைத்திருப்பார்கள். ஏன்னா தம்பதிகள் இணைவதற்கு மிக முக்கியமான கிரகம் செவ்வாய். அவர் தான் மங்களக்காரகன். அவரே நீச்சம் அடைந்திருப்பதினால் ஆடி மாதத்தில் அதனால்தான் கணவன் மனைவி புது தம்பதியர்களை பிரித்து வைப்பதற்கான காரணம். அதே போல பாத்தீங்கன்னா மஞ்சள் சரடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு காரகத்துவம் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா மஞ்சள் சரடு எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் தான் பிரித்து கோர்க்கப்படுகிறது. அப்போ தேவர்களே இறங்கி தெய்வ நிலையில் உறைந்திருக்கக்கூடிய காலகட்டமே இந்த ஆடி மாதம் தான். சோ இந்த ஆடி மாதத்துல தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள் எது செய்தாலும் நம் பிறவி பயன் எப்படி இருந்தாலும் அதுல அடுத்த படிநிலைக்கு போறதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மாதம்னா ஆடி மாதம் 1, மார்கழி மாதம் 2. இந்த 2 மாதத்திலையும் நீங்க கவனிச்சு பாருங்க, மானிட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம கிரியைகள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. மார்கழியிலும் திருமணம் பண்ண மாட்டாங்க, மார்கழியிலும் எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண மாட்டாங்க, ஆடியிலும் செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆடியில் ஒரு குழந்தை கருத்தரித்தால் அது சித்திரையில் பிறக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. நல்லா கவனிச்சுக்கணும். சித்திரை மாதம் சூரியன் உச்சம். சித்திரையில் பிறந்த அத்தனை குழந்தைகளுடைய பட்டியலை எடுத்து பாத்தீங்கன்னா உயிரோடு அப்பா அம்மா இருந்தா பிரிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை நன்றாக சித்திரையில் பிறந்து நன்றாக இருந்தால் தந்தையினுடைய உயிரை அது எடுத்திருக்கும். அதனால ஆடியில் கருத்தரிக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் தாய் தந்தையரை கருத்தரிக்கிற ஆடியில் கருத்தரித்தால் தாய் தந்தையரை பிரித்து வைக்கும், இல்ல தந்தையுடைய செயலை இழக்க வைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியமே. ஆனா அது நெகட்டிவ் கிடையாது. அதனாலதான் இப்படி ஒரு சூழல் உருவாகுதுன்றதுனாலதான் நம்ம முன்னோர்கள் பிரிச்சு வச்சாங்க. அதை யாருமே கேட்கறது கிடையாது. சரியா? அப்போ புது தம்பதியர் மட்டும் இல்ல, எந்த தம்பதியருமே ஆடி மாதத்தில் வீரியகாரகன் வலுவிழந்திருக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக. ஓகேவா? அதனால இந்த ஆடி மாதத்துல இந்த சிறப்புகள் எல்லாம் சரியா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆடி மாத செவ்வாய்க்கிழமை, ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை தவறவே விடக்கூடாது. 4 வெள்ளிக்கிழமைகள் வருது. இன்ஃபேக்ட் 5 வெள்ளிக்கிழமை இந்த வருடம் வருது. அதனால பாத்தீங்கன்னா இதுல எந்த அளவிற்கு நாம அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம் மனமும் உடலும் மிக சிறந்த நிலையில தெளிவடையும். நம் கர்மா அனைத்தும் குறைஞ்சிடும். ஏன்னா கர்மாவிற்கு காரணம் கோபம், ஆசை, அதே போல இன்னொருத்தவங்களுடைய பழி வாங்குத நிலை, இதெல்லாம் உருவாக்குனதுதான் கர்மா. அந்த கர்மாவை கொடுத்த செவ்வாயே இங்க ஆடி மாசத்துல அவுட் ஆயிட்டார். அதனாலே இந்த இடத்துல நாம ஆடி மாதத்தில் வழிபட்டால் நம் கர்ம வினைகள் அத்தனையும் என்ன பண்ணணும்னா தீரும். ஆடி மாதத்துல மிக முக்கியமான விஷயம் ஆடி பெருக்க தவற விட்டுறக்கூடாது. ஆடி 18ஆம் பேரு கட்டாயமா தவற விடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியா ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய எல்லா நட்சத்திரமுமே செல்வத்தை கொடுக்கும். ஆடி மாதத்தில் இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஆடி மாத பூசம். எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் குருவினுடைய திருவடி, சித்தர்களுடைய ஜீவசமாதியை வணங்க நல்ல பலன் இருக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய பொறுப்புகள் அத்தனையுமே தன்னகத்தை வைத்திருக்கிற மாதம் ஒண்ணு உண்டுன்னா அது ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தை ஆன்மீகத்துக்காக மட்டும் ஒரு மனிதன் செலவு பண்றாருன்னா அவர் மிகப்பெரிய நிலை. இல்லைங்க எங்களுக்கு ஆன்மீகம்லாம் ஒத்து வராது, வேற என்ன பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பழகிக்கோங்க, உங்க வாழ்க்கையே மாறும். உங்களுக்கு கடவுள் பிடிக்கலன்னா இதை பண்ணுங்க, இல்லைன்னா தன்னம்பிக்கை புத்தகங்களை படிங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சாந்தமான ஒரு மனநிலையை கொண்டு வரதுக்காக ஆடியில் எதை விதைக்கிறீர்களோ, எதை புதிதாக உருவாக்குகிறீர்களோ அது வெற்றி. அதனாலதான் விளைநிலம் சந்திரன் என்பது, கடகராசி என்பது வயல்வெளி, ஆடிப்பட்டம்
தேடி விதைக்கணும். அதனால ஆடியில் எதை செய்தாலும் அது துலங்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யக்கூடாது, ஜீவகாரகத்தை உருவாக்க கூடாது. அது ஒன்ன தவிர வேற எதுவுமே இல்லைம்மா. ஓகே. மத்த ஃபெஸ்டிவல் மாதிரி அதாவது வீட்டு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுவுமே செஞ்சுக்கலாமான்ற பண்ணக்கூடாது. மாதிரி ஒரு மனிதனுக்கு கேள்வி. உரிய எந்த எந்த கர்ம இதுவும் கிரியைகளையும் சுப விஷயங்களையும் இந்த ஆடி மாதத்தில் தவிர்த்தல் நன்று. நல்லது. இதுல இன்னொன்னு என்னன்னா, எல்லா ஆடி வெள்ளிக்கிழமைகளும் பெண்கள் கேட்பாங்க, நாங்க உபவாசம் இருந்துக்கலாமா கணவருக்காகவும் நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவும் அப்படிங்கிற மாதிரி. கட்டாயமாமா. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்திரன் பலம் எந்த வீட்டில் குறைந்திருக்கிறதோ, யாருடைய ஜாதகத்தில் குறைந்திருக்கிறதோ, இவர்கள் தான் வாழ்க்கையில பிரச்சனைகள், ப்ராப்ளம், பிரிவினைகள் எல்லாமே சந்திப்பாங்க. இவங்க எல்லாமே வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்கும்பொழுது, செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்கும்போது மனோபலம் அதிகரித்து பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும். நிச்சயமா. அதனால குடும்பம் ஒற்றுமை அடையும். இந்த ஆன்மீகத்தை கரெக்டா ஆடி மாசம் பயன்படுத்தினவங்க எல்லா நாளும் வெற்றிதாமா. அதாவது நான் சொல்லுவேன், வீட்டை கோவிலாக்க வேண்டாம்னு நிறைய பதிவுகள்ல சொல்லுவேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த ஆடி மாசம் மட்டும் உங்க வீடு கோவிலாக இருக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஓகே. இந்த நாக சதுர்த்தி, அந்த பஞ்சமி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, இந்த தேதிகள்ல போய் புற்றுல பால் ஊத்துறதுனால இந்த சர்ப்ப தோஷத்துல இருந்து புற்றுல இருக்கிறவங்களுக்கு பால் ஊற்றக்கூடாது, பாம்பு பால் பால் தெளிக்கணும். குடிக்காது. ம். புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். புற்றுக்கு என்ன பண்ணணும்னா, மஞ்சள் குங்குமம் வாங்கி புற்றின் மேல் தூவினால் போதுமானது. ஓகே. புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக தோஷமற்ற நிலையில இருக்கிறது யார் அப்படின்னா, கர்மா இல்லாத நிலையில இருக்கிறது யார் அப்படின்னா, 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதாவது பாலுணர்வு தோன்றாத வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு நாம அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினாலே நாக சதுர்த்தி, நாக பஞ்சமியினுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். சோ முதல்ல புற்றுல எல்லாத்தையுமே நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் தூவி, நம்ம மலர்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி சிவப்பரளி கொடுத்துட்டு, சின்ன குட்டி குழந்தைகளை நீங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க. நீங்க சந்தோஷப்படுத்திட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை உண்மையிலேயே தெய்வம் உங்க பக்தி ஏத்துச்சுன்னா நடக்கும்ன்ற பதில சொல்லும். நிச்சயமாக. சரிங்களா? இல்லைன்னா திரும்ப நீங்க முயற்சி பண்ணணும்னு அர்த்தம். அந்த குழந்தை வாயால அது நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, நீங்க என்ன நாக சதுர்த்தியில வேண்டீங்களோ அது நடக்க போறதுன்னு அர்த்தம். நான் எப்போதுமே அப்படிதான் கேட்பேன். சில விஷயங்களை குழந்தைகள் மூலம் தான் எடுக்க சொல்லுவேன். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதனால குழந்தை கிட்ட கேட்டதுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய முடிவுகளை நான் எடுப்பேன். அதனால குழந்தை ஒரு முடிவு சொன்னா அது கண்டிப்பா தெய்வ முடிவு தான். பொதுவா ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுதுப்பா, இந்த கடக மாதத்தில் குரு உச்சம் இல்லையா? அதனால அதிகப்படியான பிதுர்தோஷம் இருப்பவர்கள், வலது கண் பிரச்சனையில் இருப்பவர்கள், முதுகு தண்டுவட பிரச்சனையில் இருப்பவர்கள் கோதானம் செய்வது உத்தமம். ஆலயங்களுக்கு கோதானம் செய்து நீங்க பித்ருக்களுக்கு நேர்த்திக்கடன் திதி தர்ப்பணம் கொடுத்தால் அந்த பிதுர்தோஷத்தினுடைய நிலை எவ்வளவு உச்சபட்சத்தில் இருந்தாலும் சாந்தமாகும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை இது ரெண்டும் மிக சிறப்பா எப்பவுமே நம்ம கொண்டாடுறோம் பிதுர்களுக்காக. அதாவதுமா, தீர்வு என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டுதான் நாம பயன்படுத்திக்கணும். நம்ம நினைச்ச மாத்திரத்துல கிரகம் வேலை செய்யாது. உதாரணமா, நீரை சேமிக்கணும்னா மழை காலத்துலதான், வெயிலால் ஒரு நன்மை நடக்கணும்னா அது வெயில் காலத்துலதான். அப்போ இந்த இடத்துல விதிய நாம மதியால சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, மதியினுடைய சுழற்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அதை சரி பண்ணிக்கணும். இப்ப உதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், என்னோட எக்ஸாம்பிள். இப்ப எனக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புத பகவான் அப்படின்றவர் ஒரு இடத்துல கேதுவோடு தொடர்பாகி இருக்கார். இப்ப புதன் கேதுவோடு தொடர்பாகும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நண்பர்கள், உறவுகள், இதுல எல்லாத்திலிருந்து கேது ஒரு ஒற்றுமைப்படுத்த மாட்டார். ஆனா கேதுவுடைய துறையில் இருப்பவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பார். இப்ப எனக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும், நிறைய மருத்துவர்கள், நிறைய ஆன்மீகவாதிகள், யோகா நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் எனக்கு நிறைய மாணவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து ஒரு மாறுபட்ட கோணத்தை நம்ம சந்திக்கிறோம்னா, அப்ப புத பகவான் எப்போ நன்மை தருவார் அப்படின்னா, கரெக்டா புரட்டாசி மாதத்துல உச்சமடைவார். அப்போ புதனை ஒவ்வொரு முறை நான் உச்சப்படுத்திக்கிறோம்னா புரட்டாசி மாதம் வரை நான் வெயிட் பண்ணணும். அப்போ என்னுடைய டாக்குமெண்டேஷனுக்குரிய விஷயமா இருக்கட்டும், பெருமாளை வழிபாடு செய்வதா இருக்கட்டும், நான் கரெக்டா அந்த புரட்டாசி மாதம் வரும்பொழுது அந்த புரட்டாசி மாதத்திற்குரிய விஷயத்தை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிப்பேன். அது ஒரு வருடம் நமக்கு தாக்கு பிடிச்சு கொடுக்கும். சோ இப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விதி மாற்ற முடியாத விஷயங்கள், ஏன்னா ராகு கேது தொடர்பு படுத்தப்பட்டதை மாற்ற முடியாது, ஆனா அதற்கு மாற்று நிலையில் நம்மளுடைய பிரச்சனை இல்லாம பாதுகாத்துக்கலாம். அப்போ நட்சத்திர கிரக சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய தீர்வை நம்மளால முடிவு செய்ய முடியும். நினைச்ச மாத்திரத்தெல்லாம் முடிவு செய்ய முடியாது.
நிச்சயமாக. ஏன்னா இந்த தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய இந்த ஆடி மாசம்ன்றது ஒரே மாதத்துல நிறைய நிகழ்வுகளை நம்ம சரி செஞ்சுக்க நல்லா முடியும். புரிஞ்சுக்கணுமா, உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமிகள் சிறப்பு, ம். தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை அமாவாசைகள் சிறப்பு. சிறப்பு. சோ இந்த தட்சிணாயன காலம் முழுக்க அமாவாசைகள் தான் மேன்மை. ஏன்னா பித்ருலோகம் வந்து பூமிக்கு வரும். கண்டிப்பாக. தையில இருந்து வரது எல்லாமே வந்து பித்ருலோகம் மேலேயே இருக்கும். திருப்பி நம்ம அதனால வந்து இந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே நடக்காது. ஆமா, ஏன்னா மழை, இந்த பருவநிலை மாற்றம் எல்லாமே இருக்கும். ஆனா தையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். எல்லாமே அதனால வந்து மனிதனுடைய கர்மாவை குறைப்பதற்குன்னு ஒரு காலம் உண்டுன்னா அது தட்சிணாயன புண்ணிய காலம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயமா. இந்த ஆடி மாசத்துல என்னெல்லாம் நிகழ்வுகள் வருது, அதை நம்ம எப்படி சரியா வந்து உபயோகப்படுத்திக்கணும்னு அழகா சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.